வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இந்த செய்தியில் இந்த பாடப்பகுதிகளில் நம்ம பார்க்க இருக்கிறது அழகு 5 முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு 5 இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தனிப்பாடல்கள் பகுதியில் காளமேக புலவர் இவரை குறித்த ஒரு சில செய்திகள், அந்த அவருடைய பாடல்களும் இருக்குது. அந்த பாடல்களில் ஒரு சில பாடல்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். காளமேக புலவர் இவருடைய வாழ்க்கை வரலாறுகள் பார்த்தோன்னா ஓரளவுக்கு சுவையான புனைக்கதைகளை கொண்டதாக என்ன செய்கிறது வருகிறது அப்படின்னு சொல்லலாம். புலவர்களுடைய வரலாறு, புலவரின் வரலாறு எந்த வகையிலுமே குறைவில்லாமல் அதனை ஓரளவிற்கு சுருக்கமாக நம் கண் முன்னாடி காட்டக்கூடியதாக இந்த பகுதி இருக்குது. திருக்குடந்தை அப்படிங்கிற பகுதியில் வடமரான பிராமணர் மரபில் தோன்றியவர். அந்த ஊரில் பிறந்து சோழிய மரபினர் சோழிய பிராமணர். அடுத்து 108 திருப்பதிகளுள் ஒன்றாக திகழ்வது பாண்டி நாட்டு திருமோகூர். இந்த தலம் இந்த தலத்தில் தான் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு காளமேக பெருமாள் அப்படிங்கிற பெயர் இருக்கு. அந்த கோயில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகனார் தான் இவர் அப்படின்னு சொல்லப்படுது. மோகூர் பெருமானை பாடியிருப்பதனால் அந்த பெயர்லையும் இவர் காளமேகம் அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. காளமேகம் அப்படிங்கிறது இயற்பெயராக இருக்கலாம், இல்லை மற்றோர் இதை ஏற்பதில்லை, நிறைய பேர் இதை ஏற்கிறது இல்லை. தேவியினுடைய அருளால் ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் ஆகிய 4 வகை கவிதைகளை கார்மேகத்தை போல பாடக்கூடிய ஆற்றல் உடையதுனால இவரை காளமேகம்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கவிகள்னு பார்த்துக்கோங்க. ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி, இந்த 4 வகையான கவிதைகளையும் பாடுவதில் இவர் வல்லவர். அப்படிங்கிறதுனால வாசவயல் நந்தி வரதா திசை அனைத்தும் வீசு கவி காளமேகமே. பூசுர வீண் தின்ற வெவ்வளவில் வேகுதே பாவியேன் மண் தின்ற பானமென்ற வாய். இந்த செய்யுளை அதிமதுர கவி இயற்றியிருக்கிறார். இதன் முதல் அடியில் குறிப்பிடப்படும் வரதா அப்படிங்கிற அந்த சொல் கொண்டுதான் அதுவே இவருடைய இயற்பெயராக இருக்கலாம் அப்படின்னு திரு ராகவ ஐயங்கார் சொல்றார். அப்போ அதிமதுர கவி அப்படிங்கிற இந்த செய்யுள்ள அந்த பாடலில் வரக்கூடிய அந்த வரதாங்கிற சொல்ல வச்சு இவருடைய பெயர் இதுவாக இருக்கலாம் ராகவ ஐயங்கார் கருத்து சொல்றார். அதே மாதிரி இளமை பருவம் எத்தகைய சிறப்பும் இல்லாமல் கழிந்திருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அடுத்து பரிசரகர் வரதன் தனக்கு வயது வந்ததும் தமக்கு ஒரு பணி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊரில் நின்று வெளியேறி போகிறாரு. பல இடங்களுக்கும் வேலை தேடி அலைகிறாரு. இறுதியில் திருவரங்கத்து பெரிய கோயிலுக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு பரிசாகரர் வேலை அங்கே செய்யப்படுது கொடுக்கப்படுகிறது. கோயில் மடை அலுவலகங்களில் அந்த பரிசாரகர் அப்படிங்கிற பணியும் ஒன்று. சாப்பாடு அங்கேயே கழிஞ்சிரும், சிறு ஊதியம் கொஞ்சம் மிச்சமாக எடுத்துக்கலாம். அதனால் வரத நிம்மதியாக அந்த வேலையே போதும் அப்படின்னு நிரந்தரமாக இங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு விதியை அவரை ஆட்டி படைக்க தொடங்குகிறது. அதுதான் யாருடைய தொடர்புனா மோகனாங்கி அப்படிங்கிறவருடைய தொடர்பு. திருவரங்கம் பெரிய கோயிலில் ஒரு பிரசித்தி பெற்ற திருமால் திருப்பதி, அதுக்கு பக்கத்தில் சிறிய தொலைவில் திருவானைக்கா திருக்கோயில் இருக்குது. இதுவும் பிரபலமான ஒரு சிவன் கோயில் தான். சம்புகேஸ்வரராக சிவபிரான் இங்கே என்ன செய்கிறாரு குடியிருக்கிறாரு எங்க திருவானைக்கா கோயிலில். இந்த கோயிலில் சம்புகேஸ்வரராக சிவபெருமான் இருக்கிறார். சம்புகேஸ்வரர் கோயிலில் ஒரு பெரிய கோயில். இங்கேயும் பணியாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இறைவன் முன்பு ஆடி பாடி தொண்டு செய்து வருவதை இது ஒரு மரபாகவே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களில் நிறைய தேவதாசியர் அங்கே ஆடுறாங்க. அவங்களில் ஒருத்தி தான் யாருன்னா அந்த மோகனாங்கி அப்படிங்கிறவர். இவள் நல்ல அழகி, நடனத்திலும் வல்லவள். அழகு கொஞ்சி குடிகொள்ளும் இளமை பருவமும் மோகனாங்கிக்கு அப்போதுதான் இருந்தது. அதனால இயல்பிலே அழகா இருக்கக்கூடிய இவளை பார்த்து இவர் என்ன செய்றார், அதிகமான கவர்ச்சி அளிக்குது. அவளை கண்டதும் வரதன் அவள் பால் மையில் கொள்கிறார். அவளை அடைவதற்கு முற்பட்டான். அவளும் அவருடைய அழகுல மயங்கி அவருடைய கருத்துக்கு இசைறா. இருவரும் வாழ்வு ஒன்றாகி கணிந்து அப்படியே போகுது. அப்போ வரதன் ஒரு பெருமாள் கோயில் பரிசகராக இருந்துட்டு மோகனாங்கி சிவன் கோயில் தாசி. அவர்களில் உறவு சைவர் வைணவர் ஆகிய இருதரத்தால் அந்த மத பிரச்சனை அங்கே வருது. ஆனாலும் இவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவங்க மனது ஒன்று கலந்ததுனால அங்கேயே அப்படி இருக்கிறாங்க. கேலியும் ஊடல். ஒரு சமயம் மார்கழி மாதத்தில் சம்புகேஸ்வரர் கோயிலில் திருவெம்பாவை பாராயணம் நடந்துட்டு இருக்கு. கோயில் தாசிகள் நிறைய பேர் கூடி இனிமை ததும்ப பாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கையீர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற பாடலை எல்லாரும் பாடத் தொடங்கினாங்க. அது எம் கொங்கை நீ நண்பர் அல்லார் தோல் சேரற்க என்ற அடியினை பாடுவதற்கு இயலாதபடி மோகனாங்கி திணறா. அதை பார்த்துட்டு அவளால் பாட முடியல. அவள் அந்த உறவு கொண்டிருப்பதோ ஒரு வைணவருடன், அதனால தான் அவளால் இதை என்ன செய்ய முடியலை, பாட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பாகவே அவள் கொண்டிருந்த அந்த பொருத்தமற்ற உறவினை வெறுத்து வந்த அந்த பெண்கள் எல்லாம் மோகனாங்கியை என்ன செய்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. உடனே எப்படி
எப்படியடி உன்னால் பாட முடியும் என்று அவர்கள் கேளனமான பேச்சு இது மோகனாங்கியை ரொம்ப வாட்டி வதைக்குது. மோகனாங்கி அப்படியே என்ன செய்றா, வருத்தமா சிலையானாள். அவள் தோழியர் கும்மாளமிடுறாங்க, கைக்குட்டி சிரிக்கிறாங்க. அவர்களின் குறும்புகளால் அவளது வேதனை ரொம்ப அதிகமாகவே ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வாயிற்கதவை சாத்தி விடு, வரதர் இன்றிரவு வந்தால் உள்ளே நுழைவதற்கு இடம் தர வேண்டாம். சிவன் கோயில் தாசியாகிய நான் வைணவராகிய அவருடன் திருவரங்கத்து கோயில் பரிசகரான அவருடன் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது இப்படி சொல்லி வேலைக்காரிட்ட சொல்றா. இதை கேட்ட உடனே படுக்கையில் படுத்து திரும்ப அவளுக்கு உறக்கம் எதுவுமே வரல. ஸோ சிவ அபச்சார செயலை நினைத்து வருந்தியவளா தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கிறார். வழக்கம் போல வரதன் வராரு. மோகனா அப்படின்னு அன்போடு அழைக்கிறாரு. கதவை தட்டுறாரு. கதவு மெல்ல திறந்தது. வேலைக்காரி போயிட்டு என்ன செய்யறா, தலைவி சொன்னதை எல்லாத்தையும் அப்படியே சொல்றார். வரதன் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு போறாரு. அப்போ முகம் தானாக மலர். அந்த முடிவுக்கு வந்ததுமே அவருடைய முகம் தானா மலருது. அவரிடம் புதியதொரு மிடுக்கும் எழுந்தது. அவர் நடையிலே என்றுமில்லாத ஒரு விரைவும் காணப்படுது. மறுநாள் பொழுது விடிஞ்சதுமே அவர் என்ன செய்யறாரு, சம்புகேஸ்வரர் கோயிலை தேடி போறாரு. தான் சிவசமயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விரும்புவதாக சொல்றாரு. அவருடைய முடிவை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே அதிசயமா பாக்குறாங்க. ஆனாலும் வைணவர் ஒருவர் தாமே வழியே வந்து சிவநெறி ஏற்க விரும்புவதை பார்த்த உடனே சரி அப்படின்னு மகிழ்வுடன் அவருக்கு சிவ தீட்சையை கொடுக்குறாங்க. சிவசமயத்திலையும் அவர் என்ன செஞ்சிடறாரு, சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரை சம்புகேஸ்வரர் கோயில் பரிசகராக அவர்கள் நியமிக்கிறாங்க. சில சின்னங்கள் உடல் முழுதும் பொலிவுடன் விளங்க தம் அன்புடையவளை காண நினைச்சார் வரதன் போறாரு. அவள் கொண்ட ஆனந்தத்திற்கு எல்லாம் ஒரு அளவே இல்லாமல் போச்சு. ஏன்னா தனக்காக ஒருத்தர் இந்த மாதிரி மாறி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வரதனும் கவலை தீர்த்து அவளோட மகிழ்ச்சியாக நினைச்சாரு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவி உபாசகன் ஒருவன் தனக்கு நிறைந்த புலமை தந்தருளுமாறு ஒரு சமயம் தேவியை நினைச்சான் வேண்டா. திருவனைக்காவில் சாம்புகேஸ்வரரின் தேவியாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய அம்பிகையின் முன்பாக இரவு பகலாக நினைச்சாரு நோன்பு இருந்து அந்த இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது தேவி ஒரு சிறு பெண்ணாக வடிவெடுத்தால் இரவின் நடிச்சாம வேலையில கண்ணு உறங்காதவளாக தியானத்திலே இருந்த அந்த உபாசகனுடைய முன்னாடி போய் நின்றுட்டு திருவாயிலே தாம்பூலம் நிறைய இருந்தது. அதனை அவள் மென்று கொண்டு இருந்தாள். அன்பனே, நின் வாயை திற, இதை நின் வாயில் உமிழ்கின்றேன், நீ நினைத்த சக்தியை அடைய பெறுவாய் அப்படின்னு தேவி சொல்றாங்க. அவள் கண் விழித்தான். உடனே சிறு பெண்ணின் வடிவை கொண்டு அவள் வாய் நிறைய தாம்பூலத்தை குதம்பி கொண்டிருந்த நிலையில் தன் தவத்தை கலைச்சிட்டு என் கலைக்கு வந்த பெண் என்று தவறாக கருதி அவனை உடனே இருந்தால் மயங்குறான். அவளை கடித்து விரட்டவும் முற்பட்டான். கோவப்பட்டு திட்டி விரட்டவும் இது பண்ணதான். ஏடி சிறு பெண்ணே, என்னிடம் என் தவத்தை கலைத்து என்னை கெடுக்கவோ நினைத்தேனே அப்படின்னு சொல்லி அவர் பேசி திட்டுறாரு. நிறைவான அறிவு பெறுவதற்குரிய நற்காலம் இன்னுமே இவனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து என்ன செய்யறா, தான் கொண்டு அந்த வடிவுடனே திரும்புவாளானார். வழியிலே ஒரு மண்டபத்தை உறங்கியிருந்த வரதனை கண்டால் அவளுடைய நல்லூல் அவள் நினைவிற்பட்டது. உடனே அவளை போய் தட்டி எழுப்புறா. இன்று எனக்கு குடவரிசை பணி உள்ளது. இரவில் வீடு திரும்புவதற்கு நெடுநேரம் ஆகும். தங்கள் பணி முடித்த பின் அம்மன் கோயில் மண்டபத்தை எனக்காக காத்திருங்கள், நானும் அங்கே வருகிறேன். இருவரும் ஒன்றாகவே வீட்டுக்கு போய்விடலாம். இப்படி ஏற்கனவே மோகனங்கி சொல்லி இருக்கிறார். அவள் விருப்பப்படிதான் இவர் என்ன செய்யறாரு, மண்டபத்துல இருக்கிறாரு. அங்கேயே படுத்து அயர்ந்து உறங்கியும் போறாரு. மோகனங்கி தான் சொன்னபடி மண்டபத்திற்கு வந்தார். அவர் உறங்கி கிடப்பா அப்படின்னு நினையாத அவரை காணாமையால் அவர் வீட்டுக்கு போயிருப்பார் அப்படின்ட்டு போயிட்டான். கோயிலாரும் குடவரிசை முடிந்த பின்பு கோயில் பெரும் கதவை மூடி தாளிட்டு போயிட்டாங்க. அந்த நிலையில தேவி என்ன செய்யற, அந்த வரதன்ட்ட போவ வாயை திற என்றதும் அவர் வாய் தானாகவே எவ்வித மறுப்பும் இல்லாமல் திறந்தது. உடனே வாயில இருந்த தாம்பூலத்தை அந்த வரதன் வாயில் போய் என்ன செய்யறாரு, உமிழ்றத தேவி. அந்த கணமே வரதராகிய பரிசாரகரின் உள்ளத்தில் பெரியதொரு உத்வேகம் வருது. கடல் மடை திறந்தார் போல கவிமலை பொழிய போறாரு. அதுக்கப்புறம் இவருடைய பாடல்கள் எல்லாமே என்ன செய்து வருது. அதுக்கப்புறம் வரதன் என்ன செய்யறாரு, காலமேகமாக மாறுகிறார். பொழுது விடிந்ததும் பழைய பரிசாரகராக இருந்த வரதர் முத்தமிழ் தவழ்ந்து வரும் செஞ்சொற் கவிஞராக மாறுகிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய அன்பு காதலியிடம் போறாரு. தன்னுடைய கவித்திறனை காட்டுறாரு. தேவியின் திருவருளை விளக்கமா சொல்லிட்டு தேவியின் திருவருளை போற்றி அதிலே பேரின்ப லயத்தில் இருக்கிறார். இதுக்கு அப்புறம் இந்த 4 வகை கவிகளையும் பாடுறதுனால இவர் காலமேகம்னு சொல்லப்படுறாரு. திருவானைக்கா உலா அப்படிங்கிற அரியதொரு பிரபந்தத்தை சொற்சுவையும் பொருட்சுவையும் மிளிரும்படியாக இவர் இயற்றார். உலாவினுடைய இனிமை அறிவுடையோரை ஆட்கொள்ள அன்று முதல் கவி காலமேகம் என்றே அழைக்கப்படுகிறார். தல யாத்திரை திருவானைக்காவில் இவர் மோகனங்கியோட சில காலம் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வேற இடத்துக்கு அவருக்கு முக்தி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுனால தமிழ்நாடு எங்கும் காலமேகம் போக ஆரம்பிக்கிறாரு. செல்லும் இடங்கள்ல எல்லாத்துலேயுமே கவிமலை பொழிய ஆரம்பிக்கிறாரு. திருவானைக்காவிற்கு மோகனியிடம் அப்பப்போ என்ன செய்யறாரு, இன்பமாக வாழ்ந்தும் வாழ்கிறார். திருமலைராயன் மன்னன் தஞ்சை மாவட்டத்தில் கடற்கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஆட்சி செய்த சிற்றரசன் தான் திருமலைராயன் அப்படிங்கிறவர். பட்டினம் அப்படிங்கிற ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாரு. விஜயநகர மன்னர்களுக்கு உட்பட்ட தலைவனாக இருந்து ஆட்சி செய்கிறாரு. தெலுங்கு மொழியை சார்ந்தவர்.
தமிழார்வம் ஓரளவுக்கு இருக்குது. தமிழ் புலவர் பலரை தன்னுடைய அவையிலே அவர் என்ன செய்கிறார், வச்சு உபசரிக்கிறாரு. இவருடைய தமிழ் இன்பம் இதுவும் வந்து கேட்டறிந்தவர் யாருன்னா காளமேகம். காளமேகத்தினுடைய ஒரு நாள் நம்மளும் போய் அவரை காணணும், அவரை பாடி பரிசில் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட காளமேக புலவர் இருக்கிறார். காளமேக புலவர் நினைச்ச அந்த திருமலை ராயன் மன்னனுடைய அவையில் தண்டிகை புலவர் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இவரும் சிறப்போடு இருக்கிறாரு. அரசால் அளிக்கப்பட்ட சிறப்பு விருதான பல்லக்குகள் அமர்ந்து அவர் எப்போவுமே என்ன செய்வார், போவார். அதனால தண்டிகை புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. செழுமையும் அவர்களிடத்தை புலமையும் காட்டினும் செருக்கினையே பெருக்கி கொண்டிருந்தது. தம் அரசனின் உதவியை நாடி வரும் பிற புலவர்கள் எல்லாம் வஞ்சகமாக மடக்கி தலைகவில செய்து அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக, செருக்கில் ஆடக்கூடியவராக இருக்கிறாரு. அதனால நிறைய புலவர்கள் வறுமையில் வாடி அரசனின் உதவியை எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் புலமையில் வந்து அரசனிடத்தை பரிசு பெறுவதை விரும்பியராகவும் அந்த புலவர்கள் அத்துணை பேரும் இந்த இவர் தண்டிகை புலவர் கூட்டத்தினர் வந்து என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. உடனே இவருடைய செருக்கினை அடக்கி அவர்களுக்கு தக்க பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று காளமேகம் நினைக்கிறாரு. அதிமதுர கவி இந்த தண்டிகை புலவரின் தலைவராக திகழ்ந்தவர் யாருன்னா அதிமதுர கவி அப்படிங்கிறவர் தான். இவர் பாடல்கள் கவிதைகள் இயற்றதுல ரொம்பவே வல்லவர். அதனால அரசர் அவருக்கு மனமோந்து அளித்த விருது தான் என்னன்னா அதிமதுர கவி அப்படிங்கிறது. அந்த பெயருக்கு ஏற்ப இவர் வந்து செறி உடையவராகவே விளங்குறாரு. இவருடைய சொந்த ஊர் எதுனா திருக்கோயிலூர் அப்படிங்கிறது. திருக்கோயிலூர் அப்படிங்கிறது இதற்கு சான்றா வந்து கோவன் மதுரா அப்படின்னு ஒரு செய்யுள் வர்றதை காட்டுறாங்க. திருக்கோயிலூர்ல மலையமான்களுக்கு உரியதாக புகழுடன் விளங்கியதோர் ஊராகும். இந்த ஊர் வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கு. இந்த ஊர்ல புலவர்கள் பலர் கவி வன்மையில திருமலை ராயரின் பார் சென்று அவன் அன்பை பெற்று அவன் அவை புலவர்களாகவும் தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. புலமை செறிவுடையவர் அப்படின்னு இருந்தாலும் அகந்தை பெருநோய்க்கு இடம் கொடுத்தால் அவர் புகழ் அடைதல் கூடுமோ அந்த நிலைக்கு அதிமதுர கவியும் உள்ளாகிறார். இந்த செருக்கு அப்படிங்கிறதுல தான் அந்த தண்டிகை புலவர்கள் அத்தனை பேருமே இருக்கிறாங்க. இவருடைய செருக்கையும் அடக்கி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் காளமேகத்திற்கு வருகிறது. அதனால அது நிறைவேற தொடங்கும் காலமும் திருமலை ராயன் பட்டினத்து முத்து குளித்தலின் தொடக்கத்துடன் என்ன செய்கிறது, வரலாகுது. முத்து வேண்டும். நாட்டின் பல பகுதிகளில் திருமலை ராயன் பட்டினத்து முத்து குளித்தலை பற்றிய செய்தி பரவ ஆரம்பிக்கி அங்கு நன்முத்துக்கள் பல கிடைத்தும் வந்தன. அவற்றை வாங்கும் பொருட்டு பல திசையிலிருந்து செல்வர்கள்லாம் வராங்க. அப்படி வந்தவர்கள்ல ஒருத்தர் யாருன்னா மோகனாங்கியிடம் போயிட்டு தாம் கொண்ட சிறந்த முத்துக்களை எல்லாம் காட்டுறாரு. அதை கண்டதும் அவளுக்கு ஆசை அதிகமாகுது. உடனே வந்து திருமலை ராயனை கண்டு அவனால் அளிக்கப்பெறும் பரிசினை பெற்று வர வேண்டும் என்ற ஆர்வமும் அவருக்குள்ளாக வருகிறது. உடனே அதிமதுரத்தை வென்று செருக்கொழித்து வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த காளமேகத்திடமும் மோகனாங்கி வந்து என்ன செய்யறா, எனக்கு இந்த முத்தின் மேல் விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றா. சொன்ன உடனே சுவாமி திருமலை ராயன் பட்டினத்திற்கு போய் ஒரு முத்து மாலை தேவையான அளவு முத்துக்கள் பெற்று வாருங்கள். முத்து மாலைக்கு தேவையான அளவு. இது யார்கிட்ட சொல்றா அப்படின்னா திருமலை நம்ம காளமேகத்திடம் மோகனாங்கி சொல்றாங்க. உடனே அதற்கு இசைந்தவராக அதற்கான பயணத்தை தொடங்குறாரு. ஏற்கனவே இவர் திருமலை ராயனை பார்க்க போகணும்னு நினைக்கிறாரு. பல நாட்கள் பல ஊர்கள் கடந்து அப்படியே போறாரு. போயிட்டு அந்த ஊரினுடைய வளமையெல்லாம் பறைசாற்றக்கூடிய வகையில் மாடி வீடு இருபுறம் வானத்தை சென்று முத்தமிடும் அளவிற்கு உயர்ந்ததாக நினைச்சுகிறது இருக்கிறது. பெரிய ஊர்வலம் அப்போது எதிரே வந்து கொண்டிருக்கிறது. மங்கள பேரிகை ஜம் ஜம் என்று முழங்க சுற்றிலும் மக்கள் ஆரவாரத்தோடு வாழ்த்தி போற்ற பல்லக்கு ஓரத்தில் இருந்தபடி இந்த அதிமதுர கவிராயர் என்ன செய்றாரு, வாராரு. அவருடைய அந்த ஊர்வலத்தில் நடுநாயகமாக வந்து கொண்டிருக்கிறார். 63 பல்லக்கு. எத்தனை பல்லக்கு? 63 பல்லக்கு புலவர்கள் அமர்ந்து வந்தனர். கட்டியங்காரன் அதிமதுர கவி சிங்கம் பராக் என்று கூறி வர அந்த முழக்கம் அனைவரும் தொடர்ந்து முழங்கப்பெற்ற முழக்கொலி வானத்தையே அதர செய்கிற அளவுக்கு இருக்கிறது. அடுத்து தமிழ் வானவர்கள் வந்து செல்லும் தகைவுடைய அந்த பெருமிதத்தை கண்ட கவிஞரின் உள்ளம் பூரிப்படைந்தது. திருமலை ராயனுடைய தமிழ் ஆர்வத்தை வந்து உள்ளத்தால போற்றுதாரு. தமிழ் அறிந்தாரின் நல்வாழ்வை தமிழரின் நல்வாழ்வாகும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு, பிரமிப்படைகிறாரு. அடுத்து கட்டியங்காரர்களில் ஒருவராக இருக்கிறவர் தமிழ் மயக்கத்தால் மெய்மருந்து நின்ற காளமேகத்தை காங்கிறா. அனைவரும் முழங்கும் அதிமதுர கவிராய சிங்கத்தின் புகழ் வாசகத்தை அவர் கூறாது நிற்பதறிந்து கோவப்படுறான். உடனே நீயும் கவிராயர புகழும் முழக்கத்தை பிறருடன் முழங்குவாயாக அப்படின்னு சொல்றாரு. காளமேகம் வந்து வெகுண்டு எனினும் நோவ வேண்டியது அவனை அன்று அப்படிங்கிறத சொல்லிட்டு அதிமதுரம் என்றே அகிலம் அறிய துதிமதுரம் ஆயெடுத்து சொல்லும் புதுமை என்ன, காட்டு சரக்குலகிற்கு காரமில்லா சரக்கு கூட்டு சரக்கதனை கூறு அப்படின்னு ஒரு பாடல் எழுதுறாரு. இதுக்கு பொருள் இந்த செய்யல உடனே அதிமதுரம் என்பது ஒரு காட்டு சரக்கு, அதை எதற்காக இப்படி போற்றி புகழ முழங்க வேண்டும் அப்படின்னு ஏளனம் செய்கிறார். கட்டியங்காரன் அவரை புலவர் என்று அறிந்து கொண்டான். உடனே செய்யுளையும் நடந்த சம்பவத்தையும் யார்கிட்ட போய் சொல்றான், அதிமதுரத்திடம் போய் சொல்றாரு. சொன்ன உடனே அங்க அந்த ஏவலனை பணித்து விட்டு ராஜசபையை நோக்கி இவர் என்ன செய்றார், தலைகுனிய வைக்க எண்ணினார். உடனே அது யாரென அறிந்து வருமாறு அனுப்புறாரு. அரசவையில்
அடைந்த அதிமதுரம் வழியிடையே தாம் கண்ட புதிய கவிராயரும் அவர் சொன்ன செருக்கான அந்த செய்யுளையும் தண்டிகை புலவர்களுக்கும் அரசனுக்கும் மிக வருத்தத்தோடு எடுத்து சொன்னார். உடனே அவர் அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறாங்க. காலமேகத்தை பற்றி அறிய கட்டியங்காரன் அவைக்கு வாரா. கவிராயரே தந்த ஒரு சீட்டு கவியினை அதிமதுரத்திடம் தந்து நின்றார். அதனை படித்ததும் அதிமதுரம் அதுக்கும் மேலே என்ன செய்கிறாரு, அதிமதுர கவி கோபம் அடைகிறார். அந்த புலவரை உடனே இங்கு கொண்டு வருக, நம் அவை புலவர் பெருமானை பழித்து அவருக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். கட்டு இழுத்தாயினும் கொணர்க அப்படின்னு யார், திருமலை ராயன் காலமேக புலவரை கட்டி இழுத்தால் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு கட்டளை கொடுக்குறார். அவர்களும் காலமேகத்தை அணுகி அரசனின் ஆணையை கூற அவர்களும் என்ன செய்கிறாங்க, நிகழ்ந்திருக்கும் குமுறலை எண்ணியவாறே அவர்களை தொடர்றாங்க. அரசவேல நுழைந்தார் காலமேகம். மன்னனை வாழ்த்துறாரு. அதனை வாங்கிய அவன் அவருக்கு இருக்கை அளித்து உபசரியாமல் வாளா இருந்தார். அவர் என்ன செய்கிறார், தான் கொண்டு அரசனுக்கு என்ன கொடுக்குறாருனா எலுமிச்சை பழத்தை கொடுக்குறாரு. அப்போ காலமேக புலவர் மன்னனை சந்திக்கும் போது என்ன கொடுத்தார் அப்படின்னா எலுமிச்சை பழத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தி. காலமேகம் அதனை கண்டு சிரிக்கிறாரு. அதிமதுரத்தின் சூழ்ச்சி வலையிலே அரசனும் சிக்கியிருக்கிற உண்மையை அவருக்கு தெரிஞ்சுக்கிறாரு. தமக்கு உதவக்கூடிய தேவி அகலாண்ட வள்ளி கோயில் கொண்டிருக்கக்கூடிய திசையை நோக்கி கரங்குவித்து தியானிக்கிறாரு. தமக்கு ஒரு இருக்கை அருளுமாறு கலைமகளை வேண்டார். அப்போது திருமலை ராயன் வீற்றிருந்த சிம்மாசனமே ஒரு புறமாக வளர்ந்து பெருகிற்று. பெருகி வளர்ந்த அந்த புறத்தை சென்று கம்பீரமாக அமர்ந்து கொண்ட காலமேகம் தமக்கு துணை செய்த கலைவாணியை மீண்டும் போற்றாரு. கண்டோர் அனைவருமே இந்த தெய்வீக சக்தியை பார்த்து வியப்புறாங்க. காலமேகமோ அங்கிருந்த புலவர்களை சுட்டி நீ வீர் யாவரோ என்று மிகவும் கனிவாக கேட்டனர். அவர்கள் யாம் கவிராயர்கள் என்றனர். கவிராயர் என்ற பதத்தினை குரங்குகள் என்று பொருள் கொண்டு காலமேகம் கேலியாக உரையாட புலவர்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. நீ வீர் யாவரோ என்று அவர்கள் கேட்க யாமே காலமேகம் என அதனை கார்மேகம் என பொருள் கொண்டு அவர்களும் ஏளனம் செய்தனர். அதனை கேட்டதும் கவிப்பாடுதல் தாம் காலமேகம் என்று ஒரு செய்யுளை கவிஞர் சொல்லினார். உடனே எம்போல் நீவிர் விரைவாக கவிபாட வல்லீரோ என்ற பொருள்பட மூச்சு விடும் முன்னே என்ற செய்யுளை சொல்றார். அப்போ அந்த அதிமதுர கவிராயரிடம் அவர் பாடிய பாடல் எது அப்படின்னா மூச்சு விடும் முன்னே அப்படிங்கிற தொடங்குது. உடனே அதனும் விரைவாக பாடுவோம் என்று பொருள்படி அம்பெனும் முன்னே என்ற செய்யுளை சொல்றாரு அதிமதுர கவி. காலமேகத்தினுடைய செயல்னால இன்னும் அதிகமாக சினம் கொள்றாரு. உடனே அதிமதுரம் நீ அரிகண்டம் பாடி எம்மை வெற்றி பெற இசைக்கின்றீரோ அப்படின்னு சொல்றாரு. அரிகண்டமோ அதன் முறைமை எப்படியோ சொன்னால் யாம் அதன் பின் எம் இசைவை சொல்வோம் அப்படின்னு காலமேகம் சொல்ல. அரிகண்டமோ அப்படின்னா என்ன, அதை சொன்னா நான் என்ன செய்வேன், பாடுவேன். கழுத்திலே கத்தியை கட்டிக்கொள்ள வேண்டும். கேட்கும் குறிப்புப்படி உடனுக்குடன் செய்யுள் சொல்ல வேண்டும். சொற்பிழை பொருட்பிழை இலக்கண பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். பிழைப்பட்ட கழுத்து வெட்டப்படும். பிழையாக பாடல் பாடினால் கழுத்து வெட்டப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. இது என்னன்னா அரிகண்டம் அப்படிங்கிறது. கழுத்துல கத்தியை கட்டி கொண்டு பாடுவது. தவறாக பாடினால் பிழையான பாடலை பாடினால் என்ன செய்யும், கழுத்து வெட்டப்படும் அப்படிங்கிறது. இதை கேட்ட உடனே காலமேகம் கதிகலங்கி போயிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே அரிகண்டம் ஒரு பெரிதோ, யாம் யமகண்டமே பாடி உங்களை வெல்வோம் அப்படின்னு காலமேகம் சொல்றாரு. யமகண்டமோ என்று திகைப்புடன் அதிமதுரம் என்ன செய்றாரு கேட்கிறாரு. அதற்கு யமகண்டம்னா என்ன அப்படின்னு சொல்றாருன்னா 16 அடி நீளம், 16 அடி அகலம், 16 அடி ஆழமுடைய பூமியில ஒரு பெரிய குழியை முதல்ல வெட்டணும். அந்த 4 மூலைகளிலும் 16 அடி உயரமுள்ள இரும்பு கம்பத்தை நாற்ற வேண்டும். அதுக்கு மேல நாற்புறமும் சட்டமிட்டு அச்சட்டங்களின் நடுப்பகுதியில் 2 குறுக்கு சட்டங்களை இட வேண்டும். அந்த குறுக்கு சட்டங்கள் சந்திப்பதும் குழிக்கு நடுவே மேலே இருப்பதுமான பகுதியில் இரும்பு சங்கிலிகளால் தாழவிட பெற்ற உரி ஒன்று தொங்கும். குழியினை பருத்த புளியங்கட்டைகளால் நிரப்பி அது நடுவிடத்தை ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையை வைத்து அதுக்குள்ள அரக்கு மெழுகு குங்கிலியம் இந்த 3 பொருள் பாருங்க. யமகண்டத்துல அந்த இதுல பாத்திரம் எண்ணெய் கொப்பரையில ஊத்துறது அரக்கு மெழுகு குங்கிலியம், இதை இட வேண்டும். கட்டைக்கு நெருப்பிட்டு அந்த எண்ணெய் கொப்பரை கொதித்து கொண்டிருக்கும் பருவத்திலே போட்டியிடுபவர் அந்த உரியில் சென்று அமர்ந்து கொள்வார். கொதிக்கும் போது போட்டியிடுவார் அந்த உரியில போய் அமர்ந்துக்கணும். நயமான எக்கினாலே அடித்ததும் கூர்மையாக சமைத்ததும் பளபளவென்று தீட்ட பெற்றதுமான 8 கத்திகளை சங்கிலியில் கோர்த்து அப்படியே உரியில் இருப்பவர் தம் கழுத்தில் 4ம் இடையில் 4மாக கழுத்தில் 4 இடையில் 4மாக கட்டிக்கொள்வார். குழியின் 4 முனைகளிலும் நாட்சி இருக்கிற தூண்கள் அருகே 4 யானைகளை நிறுத்தி அந்த கத்திகளில் கோர்த்த சங்கிலிகளை என்ன செய்யணும், துதிக்கைகளினால் யானையினுடைய துதிக்கையினால் பற்றி இருக்கும்படி செய்ய வேண்டும். அந்த யமகண்டம் செய்கிறதே பெரிய வேலை. இந்த நிலையில் உரியில் இருப்பவர் கொடுக்கப்பெறும் குறிப்புகளின்படி எல்லாம் அரை நொடி அளவிற்குள்ளாக ஏற்ற செய்யுட்களை சொல்லி வர வேண்டும். அந்த செய்யுட்கள் பிழைப்பட்டாலோ அன்றி அவர் செய்யுளே கூற தவறினாலோ யானைகள் பற்றி இருக்கக்கூடிய சங்கிலிகளை இழுக்க கழுத்திலும் இடையிலும் துண்டிக்கப்பட்ட அந்த கத்தி 4 கத்திகள் இருக்கு இல்லையா, துண்டிக்கப்பட்ட அவர் உடல் கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணெய் கொப்பரையில் வேலும். இதுதான் யமகண்டம்.
உடனே அதிமதுரத்துக்கு அதை கேட்டதும் நடுக்கம் வர ஆரம்பிச்சது. போட்டியை நினைக்கவே அச்சம் எழுந்தது. காளமேகத்தை அதனிடத்து ஈடுபடுத்தி விட நினைத்தார். எம்மை பாடுவீரோ என கேட்கும் நீர்தாம் அன்கணம் பாட வள்ளீரோ அப்படின்னு கேட்குறாரு. காளமேகம் அதற்கு இசையவே திருமலைராயன் போட்டிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் ரொம்ப வேகமாக செய்கிறாரு. எல்லா செய்தி எல்லா பக்கமும் பரவுது. திருமலைராயன் பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைபவம் மாதிரி இங்கே என்ன செய்து ஒரு பெரியதொரு புலவர் கூட்டம் கூடுகிறது. அங்கே இவர் இந்த பாடலும் பாடுறாரு. அதிமதுரமும் அவரை சார்ந்த தண்டிகை புலவர் 64 பேரும் பற்பல குறிப்புகளை கொடுக்குறாங்க. அவற்றுக்கு எல்லாம் ஏற்ற செயல்களை சொல்லியபடி கம்பீரமாக வீற்றிருந்தார் காளமேக புலவர். போட்டியில் வெற்றி பெற்ற பின்பும் அவரை போற்றி உபசரியாத அலட்சியப்படுத்தினான் திருமலைராயன். இதுதான் ஒரு பெரிய விஷயம். தான் அவை புலவர்களை அவர் அவமானப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற நினைப்பு தான் அவருக்கு என்ன செய்து அதிகமாக இருக்குது. உடனே காளமேகம் அரசனுடைய செயலை கண்டு மனம் குமுறி கவிதை உள்ளம் கனலும் உள்ளம் ஆயிற்று. அவ்வூர் அப்படியே அழியுமாறு வசிப்பாடுறார். தாம் விரும்பி வந்த முத்துக்கலையிலையும் மறந்து வெளியேறாரு. பல இடங்களுக்கு சென்று மீண்டும் திருவாரூர் வந்து தியாகராஜ பெருமான வழிபடுபவராக சில நாட்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு இருக்கிறார். அப்படி தங்கியிருந்த காலத்தில் அதிமதுர கவிராயர் திருவாரூர் பெருமானை தரிசிக்க வருவார். பெருமானை போற்றி செயல் செய்ய நினைத்த அவர் நான் என்றால் நஞ்சிருக்கும் நற்சாபம் கற்சாபம் பானந்தான் என தொடங்கி மேலே முடிக்கும் வகையறியாதவராய் மதிர்ச்சுவரில் எழுதிவிட்டு சென்றிருந்தார். பிற்றை நாள் வந்தவர் தம் செய்யுள் முடிக்க பெற்றிருப்பதை கண்டதும் வியந்து நின்றார். நான் என்றால் நஞ்சு இருக்கும், பான் என்றால் அந்த மண் தின்ற பானுமே, தானுவோ சீராரூர் மேவும் சிவனே நீ எப்படியோ நேரார் புறமரித்த நேர் அப்படின்னு செய்யுள் முடிக்கப்பட்டிருக்கிறது. மண் தின்ற பானம் என்ற வாசகம் அவரை அப்படியே மெய்மறக்க செய்தது. அதை எழுதியவர் காளமேக புலவர் அப்படின்னு அறிந்த உடனே அவர் புலமை செறிவை வியந்து பாராட்டி இவர் என்ன செய்றாரு. உடனே நான் அவரை எதிர்த்து வாதிட்டதெல்லாம் அவர் நினைவில் அலையலையாக எழுது. கவிராயர் சாபத்தினாலேயே மண் மாறியிற்று அழிந்த திருமலைராயன் பட்டினத்தை நினைத்து கொண்டார். தம்முடைய தவறான போக்கே அதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் வருந்தினதுக்கப்புறம் காளமேகம் புறப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு என்ன செய்றாரு போறாரு. அப்புறம் மறைவும் துயரம். திருவாரூரில் புறப்பட்ட காளமேகம் பல ஊர்களுக்கு சென்று வழிபடுறாரு. திருவானைக்காவினை முடிவிற் சென்று கடைசியில் போய் என்னது திருவானைக்காவை போய் சேர்றாரு. அங்கே தான் மோகனங்கியிடம் நடந்ததை சொல்கிறாரு. அவளும் முத்தினை மறந்து அவருடைய செயலை போற்றி இது பண்ணுறா. அப்புறம் சில காலம் இன்புடன் வாழ்கிறாங்க. காளமேகம் வயது முதிர்ச்சி, தளர்வு, சோர்வு இதெல்லாம் தொத்திக்கொள்ள கவிமலை பொழிய காளமேகம் கவிச்சுவையால் கவி வல்லோரையும் தலை வணங்கி போற்ற செய்த புலவர் பெருமான் வசைபாட காளமேகம் என்ற இசையோடு வாழ்ந்த தமிழ் வீர் உடையவர் ஒரு நாள் உடற்கூட்டை விட்டு நீங்கினார். அதாவது அவர் மறைவடைகிறார். மோகனங்கி மட்டும் அன்று கதறி கண்ணீர் சொரியவில்லை. அவருடைய மோகன கவி இனிமையிலே திளைத்த தமிழகம் தமிழ் புலவர் அனைவருமே என்ன செய்றாங்க, கதறி அழுறாங்க. அதை கேட்டால் செய்தியை கேட்டால் அந்த அதிமதுர கவியும் இந்த பாடலை பாடுறாரு. இப்படி பாடுறதுனால இவருடைய பெயர் வரதன் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இவ்வளவும் காளமேகத்தை பற்றிய வாழ்க்கை வரலாற்று செய்திகள். இந்த செய்திகளை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, உள்வாங்கிட்டு அதிலிருந்து வினாக்கள் வந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.